விஜயா இங்கே பாருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன ஃபங்க்ஷன்னா ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த மேடம் எது கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. என்னங்க என்ன ஃபங்க்ஷனே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் யாருங்க பேசணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இப்போ எல்லாரும் வரீங்களா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசுகிறாங்க. ஒரு மைக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கமாக கேட்குறாங்க. மைக்கும் கொடுக்குறாங்க அங்கே இருக்கிறவங்க. அப்போ வந்துட்டு உடனே இவங்க மனோஜ், ஐயோ அம்மா வேறு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, நான் தேவையில்லாமல் உலகி கொட்டிட்டு என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோஹினிட்டியாக சொல்லியிருந்துருக்கலாம், இப்போ என்ன அசிங்கப்படுத்த போகிறாங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இவ என் பையனுடைய முன்னாள் பொண்டாட்டி தான், இல்லைன்னு சொல்லலை. இவளுக்கும் இப்போ டைவர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு. இவ தான் வந்துட்டு மானங்கட்டு போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பேர் கொடுத்துருக்குறா. சரிங்களா? இவ பண்ண ஃப்ராடுத்தனம் கொஞ்சம் நல்லா மஞ்சமில்லை. இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆன விஷயத்தையும் மறைச்சி என் பையனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. இப்படிப்பட்டவளுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் வேறு வேறு பண்ணுறீங்க, அப்படித்தானே? ஏமா இதெல்லாம் முன்ன பின்ன என்ன ஏது, அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆயிருச்சா, நேர்மையாக தான் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனில் எதுவும் பண்ணுறதில்ல. பேர் யார் கொடுத்தாலும் சேர்த்திவீங்க, அப்படித்தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இல்லை மேடம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ உடனே அங்கே இருக்கவங்கள இப்படி கூட நடக்குமா எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு விஜய்கிட்ட வந்துட்டு, ஆன்ட்டி இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் பண்ணுறது நான் வந்து மனோஜோடைய பிஸ்னஸ் விஷயத்துக்காக தான், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி அமைதியாக இருக்கணும், அப்படி ஒன்றும் நீ பிஸ்னஸ் ஒன்று என் பையனுக்கு எடுத்து கொடுத்து அவன் முன்னேறணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. தேவையில்லாமல் இதுக்கு மேலே பேசிட்டு அசிங்கப்பட்டு போயிடுவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. எல்லாரும் பார்க்குறத பார்த்துட்டு விஜயா விட்ட, இங்கே பாருங்க ஆன்ட்டி இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பேசுவேன், என்ன பேசுவேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்க மனோஜ், அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, அவள் ஏற்கனவே மனசங்கடத்தில் இருக்கிறா அப்படின்னு. ஓ இவளுக்கு நீ சப்போர்ட் வேறு பண்ணுறியாடா? டே அவள் என்ன தெரியுமா கணக்கு போட்டிருக்கா, இப்படி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கு முன்னாடி வந்துட்டு கலந்து கொண்டு அதுக்கு ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோ, இதவே பெரிய எவிடன்ஸாக வச்சு 6 மாதத்துக்கு அப்புறம் கேஸ் வந்துட்டு இங்கே விவாகரத்து கேஸ் வந்து கோர்ட்டில் வரப்போ இதை ஒரு பெரிய எவிடன்ஸாக காமிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காடா. இதை கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலடா, நீ எல்லாம் என்னடா இத்தனை டிகிரி வாங்கி என்னடா பிரயோஜனம், முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, மனோஜுக்கு என்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு அவரோட வாழ்றதுக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் எதுக்கு குறுக்க வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னடி என்ன பேசுகிற நீயே, ஏன்டா உனக்கு இவளோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, அதான் அந்த பொண்ணு சொல்கிறாங்களே 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமாக இருக்குது, நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் உள்ள வந்துட்டு அவங்க 2 பேர்த்து பிரித்து ஒன்றும் விவாகரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ரோஹினிக்கு, ஏங்க இந்த திருட்டு கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, எல்லாம் வாயை திறந்தா அத்தனையும் பொய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு ரோஹினி, ஆமாம் நான் பொய் பேசினதா இல்லைன்னு சொல்லலை, எனக்கு குழந்தை இருக்கிற விஷயம், எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து மறைச்சு கல்யாணம் பண்ணதா இல்லைனால சொல்ல, அது எல்லாத்துக்கு காரணம் மனோஜ் எனக்கு பிடிச்சிருந்தது, மனோஜோட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன், மனோஜுக்கு என்னோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் தான், இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எதுவுமே பேசாமல் மனோஜ் அமைதியாக நின்றுருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயாவுக்கு சமக்கம் வருது. அப்போ வந்து மனோஜ் அடிக்கிற கை வாங்குறாங்க. அப்போ வந்துட்டு ரோஹினி கையை பிடிச்சிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் கண்ணு முன்னாடியே ஹஸ்பண்டை நீங்கள் அறுப்பீங்களா, உங்களுக்கு பையங்கிறத தாண்டி அவர் எனக்கு ஹஸ்பண்ட், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ ரோஹினி கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு அமைதியாக வெளில போய் சொல்லு, நம்ம போட்டியில் கலந்துக்கிற பேர் கொடுத்தாச்சு, நம்ம கலந்துக்கிட்டு தான் போகிறோம், நம்ம இந்த போட்டியில் வின் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க, ஏங்க உங்கள் வீட்டு சண்டையெல்லாம் நீங்கள் வெளில போய் வச்சுங்க, எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு, இங்கே பாருமா உனக்கு இதுக்கு மேலே இந்த போட்டியில் சேர்த்திக்க முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்புகிறப்போ வந்துட்டு விஜயாகிட்ட வந்து, இங்கே பாருங்க ஆண்டி, என்னை எப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை திரும்ப அசிங்கப்படுத்திட்டே இருக்கீங்களோ, இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. என்னடி பதில் சொல்லணும், என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ உடனே மனோஜ் வந்து, இதுக்கு மேலே இங்கே விட்டு வச்சோம்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாயிரும், தேவையில்லாமல் நம்ம 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்கும், எப்படியாவது அம்மாவை கூட்டிகிட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா வாங்க போகலாங்கிற அவகிட்ட அவள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையை ஆட்டிட்டு இந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, எனக்கு எதுவும் பிரச்சனையெல்லாம் வர வேண்டாம்னு நினச்சேன், மற்றபடி இல்லை, ஏன்டா இவ கூப்பிட்டாங்கிறக்காக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு வந்திருக்கியாடா, வெக்கங்கட்டவனே உனக்கு அறிவில்லையாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, அதான் பிஸ்னஸுக்கு நல்லபடியாக நம்ம அமையும், பிஸ்னஸ் விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கெடுகட்டவனால எந்த பிஸ்னஸும் வேண்டாம்னு சொல்லி அன்றைக்கே நான் சொல்லிட்டேன்லடா, அப்புறம் எதுக்கடா எப்படி சுற்றிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரோஹினி வந்துட்டு இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கோவமாக ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. மனோஜை கூட்டிகிட்டு எங்கள் விஜயா வீட்டுக்கும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்துட்டு இவனை எல்லாம் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு வேகமாக போய் கையில் இருக்கிற ஹேண்ட்பேக் தூக்கி போட்டு உட்காராங்க. அப்போ வந்துட்டு முத்துவும் அண்ணாமலையும், என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக வந்திருக்க, ஏதோ கல்யாண ஃபங்க்ஷனுக்குன்ட்டு ஏதோ கிளம்பி போன மாதிரி இருந்தது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவன் பண்ண வேலைக்கு இவன் எல்லாம் என்ன பண்ணுறதே தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே அண்ணா என்னடா பண்ண, என்னடா மறுபடியும் என்ன அம்மாவை டென்ஷன் பண்ணுற மாதிரி என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி
கேட்குறாங்க. உன் வேலை என்னமா அதை பாடுறா, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அமைதியாக இருக்கணும், இந்த கேடுகட்டவை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இவனும் பாருங்கள் 2 பேர் சேர்ந்து புருஷன் முன்னாட்டியே நடிச்சுக்கிறன்னு பார்ட்டிசிபேட் பண்ணுற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுத்து வச்சுக்கிறது, இவனும் அவ கூப்பிட்றாங்கிறதுக்காக பின்னாடியே போகிறக்கு ரெடி ஆகிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா மனோஜ் உனக்குலாம் புத்தியே வராதடா, எத்தனை தடவை அந்த பார்லர் அம்மா உனக்கு ஏமாற்றி இருக்குது, இன்னமும் வேண்டா அந்த பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற. அன்னைக்கே நீ வந்து ரவியோட ஹோட்டலுக்கு வந்தப்போ நான் சொன்னேன்லடா, அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நீ அவ்வளோதான் பீஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு எதுக்கிட்ட அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு என்னடா சொல்கிற முத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்கே விஜயாவும் கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, அப்போ நம்மளுக்கு இந்த வீட்டு பிரச்சனை வேறு போயிட்டு இருந்தது, தேவையில்லாமல் இதையும் சொல்லி உங்களை ஏன் டென்ஷன் படுத்தாட்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. இவன் அன்னைக்கே வந்துட்டு பார்லர் அம்மாவோட சேர்த்துட்டு ஹோட்டலும் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறான், கடை கண்ணி நின்றுலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இதெல்லாம், ஏன்டா நான் என்னமோ நீ வந்துட்டு உனக்கு டைவர்ஸ் என்னமோ நான் என்னமோ ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுக்குற மாதிரி அவள் வாய்க்கிலேயே எல்லாத்துக்கும் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறா, அதெல்லாம் பார்த்துட்டு நீ மர மாதிரி நின்றுட்டு இருந்த, அவளோட சேர்ந்து வாழ்றக்கு உனக்கு விருப்பம் இருந்தால் சேர்ந்து வாழ்ந்துக்கடா, அப்புறம் இதுக்கிட்ட என்கிட்ட வந்துட்டு டைவர்ஸ் வேணும், எனக்கு வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு சொல்லிட்டு நேற்று கூட சீனை போட்டு பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு டைவர்ஸ் கிடைக்கிறது ஓகே தான், இருந்தாலும் எனக்கு பொண்ணு பார்த்து பொண்ணு அமைஞ்சு இதுக்கு பதிலாக நான் கம்மனி இவளோடய சேர்ந்து வாழ்ந்துடாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே சட்டுன்னு செவினியாக அடிக்கிறாங்க. உனக்கு திருந்தவே மாட்டேலடா, இல்லை திருந்தவே மாட்டேல, நீ எல்லாம் உனக்கெல்லாம் பட்ட அவமானத்துக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்தாலும் பரவாயில்ல இவளை விவாகரத்து பண்ணிட்டு வீட்டில் இருக்கணும்னு நினைக்கணும், அதை விட்டுட்டு எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீயே, உனக்கு என்ன எந்த டைமில் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதாடா, உனக்கு நான் தானே பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் அவள் கேடு கட்டவளாக இருக்காளே, அப்படி இருக்கிறவளை போய் நீ கல்யாணம் பண்ணி ஆகணுமாடா அப்படின்னு சொல்லி அவளோட சேர்ந்து வாழ்ந்தே ஆகணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ இதுக்கு மேலே நீ என் மூஞ்சிலே முடிக்காதரா, அவளும் என்னை அவ்வளோ கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கிறா, நானும் மனோஜும் சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடியாக தான் இருக்கோம், நீங்கள் தான் எங்களை வந்து பிரித்து வைக்கிறீங்கன்னு பேசுகிறா. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே குத்துக்கல் மாதிரி நின்றுட்டுருக்கிற, இங்கும் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற, இனிமேல் நீ எல்லாம் என் பையனே கிடையாது, மூஞ்சிலே முடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு வெளில பிடிச்சி தள்ளுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்து மனோஜ் இங்கே பாருங்க, நீங்கள் சும்மா வந்துட்டு வெளில பிடிச்சி தள்ளுறக்கெல்லாம் நான் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன், அப்பாவும் என்னென்னு பார்த்தா சொத்துல பங்குலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்கள் என்னென்னு பார்த்தா வீட்டை விட்டு வெளில போங்கிறீங்க, நீங்களும் சொல்லிட்டு உடனே வெளில போயிடுவேன்னா நான் அவங்க பையன் இல்லைன்னு ஆயிருமா, இந்த வீட்டில் இருக்கிற சொத்துல சரி பங்கு எடுத்து வைங்க, அதெல்லாம் வாங்கிட்டு நான் வெளில போகிறேன், சும்மாலாம் போயிட்டு வெளில கஷ்டப்பட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கு செம கோவம் வருது. என்னடா சொத்து உனக்கு கொடுக்கணும், ஏற்கனவே அப்பா சம்பாரிச்சு வச்சு 27 லட்சத்தை தூக்கிட்டு ஓடிட்டு போய் அந்த பணத்தை மறுபடியும் மீட்டு வந்து மறுபடியும் கடை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற, அது பார்த்தாதுன்னு இப்போ 48 லட்ச ரூபாய் கடனை வாங்கி உட்காந்துருந்தேன், அதையும் கட்டி முடிச்சாச்சு, இன்னும் உனக்கு என்னடா சொத்துல என்னடா பணம் கொடுப்பாங்க, இங்கே என்ன கோடியே கொட்டியே கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நல்லா தெரிஞ்சு போச்சுடா, அம்மாக்கிட்டே அப்பாட்டையும் நல்ல பேர் வாங்கி எப்படியாவது இங்கே இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கணும், ரவி எப்படி ஏமாத்திடணும், ரவி அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஸ்ருதியோட வீட்டில் இப்போ நல்ல செல்வாக்காக தான் இருக்காங்க, அதனால் அவனும் கேட்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு, அதனால் என்னை கழட்டி விட்டா போதும் இல்லை, அதனால தான் என்னையும் ரோகிணியும் பிரித்து விட்டீங்க, இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு வெளில முடுக்கிறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்படியெல்லாம் போயிட முடியாது, எனக்கு பணத்தை எடுத்து வைங்க, இந்த கையில் பணத்தை கொடுங்க, இந்த கையில் லக்கேஜ் தூக்கிட்டு நான் போயிட்டே இருக்கேன், இனிமேல் நான் இதுக்கு இந்த பக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே விஜயாவுக்கு ஏண்டா உனக்கு எங்களை விட எங்கள் அன்பை விட என்னை விட உனக்கு வந்து இந்த பணங்காசு சொத்து தானே முக்கியமாக போயிடுச்சுல்ல, அந்த மானங்கிட்ட ரோகிணி தானே உனக்கு முக்கியமாக போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அன்னைக்கெல்லாம் நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை யார் காப்பாற்றினாங்க, அவள் தானே வந்து பார்த்தா பிடிச்சா, ஏன்டா டேய் இதுக்கெல்லாம் காரணமே அவதான்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து முத்து சொல்கிறாங்க. டேய் என் விஷயத்தில் நீ எதுவும் தலையிடாத, உன் விஷயத்தை எதாவது நான் தலையிடுறேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா என் விஷயத்தை நீ தலையிடாமல் இருந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை வந்துட்டு முத்து நீ கொஞ்சம் அமைதியாக நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா என்னை விட உங்கள் அம்மா உன் மேலே உயிரே வச்சுருந்தாளடா, அவளே வீட்டை விட்டு வெளில போனா கூட எப்படிம்மா உன்னை விட்டு நான் போக முடியும்னு சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, அதை விட்டுட்டு பணத்தை கொடுங்க நான் வெளில போய்க்கிறேன்னு சொல்லி சொல்கிறியடா, என்னடா அம்மா உங்கள் அம்மா மேலே நீ பாசம் வச்சிருக்கிற, இதுக்காக தான் அவன் வந்துட்டு மனோஜ்னு சொல்லிட்டு எல்லாத்த விட உன் மேலே பாசத்தை கொட்டி வளர்த்தாளாடா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க இதுக்கு மேலே அவங்ககிட்ட இன்னும் பேசுறதுக்கு இல்லை, அவனை வெளில போக சொல்லுங்க, பணத்தை செட்டில் பண்ணிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க.